ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அட்டகாசமான ஒரு எபிசோட். அதாவது புவனேஸ்வரிக்கு உயிர் பயத்தை காமிச்சு உயிரோடு விட்டுட்டு போயிருக்காங்க ஜானகியும் மாயாவும். புவனேஸ்வரியை ஜானகி சாட்டையால் அடி வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, மரத்தில் கட்டி வச்சு அவங்க மேலே பெட்ரோலை ஊற்றி எரிக்கவும் பார்க்குறாங்க. இனிமே என் குடும்பத்தை நீ தொந்தரவு பண்ணின அப்படின்னா உன்னை உயிரோடு வச்சு எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகும்போது தீப்பந்தத்தை தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. அப்படி தூக்கி போடும்போது அங்கே கொஞ்சம் சிதறி கிடக்கிற பெட்ரோல் மேலே தீப்படுது. ஸோ அதை பார்த்திங்கன்னா நேராக புவனேஸ்வரி கிட்டே எரிஞ்சு போயிட்டு இருக்கதை பார்த்து புவனேஸ்வரி ஜானகியை பார்த்து ஹெல்ப் கேட்க ஜானகி அந்த இடத்துல புவனேஸ்வரியுடைய உயிரை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு குடத்தில் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை ஓங்கி உதைக்க அந்த தண்ணி நெருப்பில் போய் பட்டு அணைஞ்சு போகுது. இது எல்லாமே அந்த மேனேஜர்னால தான், மாயா மட்டும் இங்கே வரலன்னா எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த மேனேஜருக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. ஸோ மேனேஜர் பார்த்திங்கன்னா மாயா இங்கே தானே வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்டே மாயா இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மேனேஜரை. மாயா பார்த்திங்கன்னா அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. மாயா இங்கே தான் இருக்கா. அந்த மேடம் என்ன இப்படி திட்டுறாங்க பேசுகிறாங்க, லூசு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கேருந்து போகிறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு பக்கம் தன்னுடைய மகளுக்காக தீயில இறங்கின ரகுராமுக்கு ஜானகி ஒரு பக்கம் மருந்து போட, இன்னொரு பக்கம் இங்கே கதிர் தனா இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன், அதாவது ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். ஸோ தனாவுடைய ஆசையை பார்த்திங்கன்னா கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதான். ஸோ இந்த போட்டியில் ஜெயிச்சா தான் அந்த ஆசையை அப்பா கிட்ட சொல்லி சேர்ந்து வாழ முடியும். இருந்தாலும் இன்னொரு ஆசையும் கூட இருக்குது. என்னென்னு பார்த்தா தான் விளையாடுறத கதிர் வந்து நேராக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தனா ஆசைப்படுறாங்க. அதை கதிர்கிட்டையும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லி கதிர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சரி வேலை பார்த்தது உனக்கு டயர்டாக இருக்கும், உட்காரு நான் காலை பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி கதிருடைய காலை தனா வந்து பிடிச்சி விட அங்கே மாயாவுடைய என்ட்ரி. அங்கேயும் ரொமான்ஸு இங்கேயும் ரொமான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ணாமலே ரூமுக்கு போகிறாங்க. மாயா அங்கே சீனு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கங்கே ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் என்ன கட்டினவன் இங்கே குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிரிச்சுட்டே அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் தனாவுடைய கோச் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. தனா கூட ஒருத்தர் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டையும் பாஸையும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல கோச்சுக்கு பார்த்திங்கன்னா ரகுராம் நன்றி சொல்லும்போது இப்படி ஒரு உறவு கிடைக்க தனா தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜானகி தனா விளையாடுறத பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஜானகி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பமும் ஆசைப்படுறாங்க. ஆனால் என்ன, ஒரு பாஸ் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. தனா கூட ஒருத்தர் தான் போக முடியும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ தான் மாயா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நேஷ்னல் லெவலில் விளையாடுவாங்க. இதை டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் ஒரு டிவி இருந்ததுன்னா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என்னது டிவி வாங்கி வச்சா யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க, டிவியை தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பத்மா ஒரு பக்கம் பேச, நம்ம வீட்டில் டிவி இருந்தால் தனா விளையாடுறத வீட்டிலே இருந்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சிவா மணி எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த இடத்துல ஜானகி ரகுராம் கிட்ட ஓகே சொல்லுங்கன்னு சொல்லி தலையசைக்க இங்கே ரகுராம் ஓகே சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.